ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ் காய்ஸ். இன்னைக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் பாகுபலி கிரவுன் ஆஃப் பிளட்னு சொல்லக்கூடிய அனிமேட்டட் டிவி சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. 2 எபிசோட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வீக்லி 1 எபிசோட் வரும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 9 எபிசோட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க ஹாட் ஸ்டார். இதே மாதிரியான ஸ்டைலில் பாகுபலி த லாஸ்ட் ஆஃப் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவி சீரிஸ் 71 எபிசோடு அப்போவே அமேசான் பிரைம் வந்து 2017 ரிலீஸ் பண்ணாங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் அந்த கதைக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஃபில்லர் மாதிரியான ஒரு பேசிஸில் அந்த ஒரு எபிசோட்ஸ்லாம் போகும். அது சும்மா ஒரு ஃபன்னுக்காக அந்த டைமில் பாகுபலிக்கு இருந்த நேம் அண்ட் அந்த ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு அதை வந்து சேல்ஸ் பண்ணாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கதையோட மிக்ஸ் ஆகி இனி வரக்கூடிய படத்துக்கும் ஒரு சில கனெக்ட் இருக்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜமௌழி தான் ஸ்டோரி ரைட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓவராலாக இந்த அனிமேட்டட் டிவி சீரிஸில் என்ன ஸ்டோரி, எப்படி போகுது, அனிமேஷன் குவாலிட்டி எப்படி, இந்த அனிமேட்டட் டிவி சீரிஸ்க்கான ரிவ்யூ அண்ட் ஷார்ட் சம்மரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை தாண்டி இந்த எபிசோட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து இதுக்கான எபிசோட்ஸையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், மிஸ்டர் சாவேஜ் தமிழில் என்ன தான் ஆச்சு, ஏன் அதில் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணி போட மாட்டீங்கன்னு. பட் அந்த ஒரு சேனலில் வந்து எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மானிடேஷன் எனேபிள் ஆகாமல் அதை வந்து பாஸ்ல வச்சிருக்காங்க யூடியூப். எங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ வரக்கூடிய புது யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மானிடேஷன் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் நிறைய கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி மேக் பண்ணிட்டு இருக்காங்கன்ற காரணத்தினால யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் இனி வரக்கூடிய புது யூடியூபர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மானிடேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சாவேஜ் தமிழ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்னு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா அதில் வீடியோஸ் தொடர்ந்து போடலை. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த சேனலே நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எபிசோட் 1 and 2க்கான ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி சம்மரி என்னன்றதை பார்த்துடலாம். இது எந்த டைம்லைனில் அந்த கதை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி 1ல் காலக்கேயர்களுக்கு நடுவில் ஒரு போர் நடக்குதுல்ல, அந்த போருக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதை போகுது. ஸோ இந்த ஒரு அனிமே டிவி சீரிஸ்க்கு அப்புறம் நடக்கக்கூடிய கதையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி 2 இருக்குது. அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரி. ஒரு கதையோட ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா கருட ராஜ்யம்னு சொல்லி அந்த ஒரு ராஜ்யத்துலேருந்து சோல்ஜர்ஸ் அந்த ஒரு ராஜ்யத்தோட இளவரசர்கள்லாம் வந்து எங்களோட மக்கள் எல்லாரையும் கொண்டு நாங்கள் பூஜை செய்ய வச்சுருந்த எங்களோட கருட சிலையை திருடிட்டு போயிட்டீங்க, நீங்க தான், மகிழ்மதி தான் திருடிட்டு போயிருக்கு, அதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு, ஒழுங்குமுறையை எங்களோட கருட சிலையை எங்களோட கடவுளை திருப்பி கொடுத்துருங்க, இல்லைனா நாங்கள் உங்களுக்கு போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க மகிழ்மதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவங்க யாரையும் எதையும் வந்து அட்டாக்கே பண்ணல, அந்த சிலையெல்லாம் திருடிட்டு இல்லை. அப்படி பார்க்கும்போது இவங்க நம்ம மேல போர் தொடுப்போம்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம இருக்கக்கூடிய பாகுபலி என்ன செய்யறாருன்னா இதுக்கான காரணம் யாருன்னு தேடி போகும்போது தான் தெரிய வருது. இங்க இந்த போர்ல தோத்து போனா ஒரு சில காலக்கேயர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள பதுங்கி மகிழ்மதிக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஆபத்து வந்து நம்ம விளைவிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கருட ராஜ்யத்துல இருந்து ஒரு சிலையை தூக்கிட்டு வந்து அது மகிழ்மதி தான் பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைவர்ட் பண்ணி ஒரு போரை கிளப்பலாம் அப்படின்னு பார்த்திருக்காங்க. ஆனா பாகுபலி கண்டுபிடிச்சு இவங்களை அட்டாக் பண்ணி அந்த கருட சிலையை திருடிட்டு வந்து மறுபடியும் அந்த கருட ராஜ்யத்துக்கிட்டே கொடுத்துருவாரு. ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு நட்புறவு நாடி அவங்க வந்து கிளம்பிடுவாங்க அந்த கருட சிலை வாங்கிட்டு. ஆனா இதுக்கப்புறம் மிஸ்டீரியஸான ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராரு. அவர் வந்து மாஸ்க் உல்ஃப்லாம் போட்டிருக்காரு. அவரோட குரூப் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உல்ஃபோட மாஸ்க் தான் போட்டிருக்கு. ஆனா அந்த ஒரு போர் வீரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தளபதி என்ன சொல்லி கூப்பிட்டுருப்பானா இவர் வந்து காலத்துக்கே காலக்கேயர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து ஒரு காலக்கேயரை சேர்ந்தவங்களா இல்ல இவங்க வந்து ஒரு தனி ட்ரைபா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா போக போக தான் சொல்லுவாங்க. இந்த ஒரு தலைவன் வந்து பாத்தீங்கன்னா ரத்ன தேவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ராஜ்யத்தை வந்து அழிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த விதத்துல மகிழ்மதியுமே அழிச்சு மகிழ்மதியும் தன்னோட கையில வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ இவர் வந்து போருக்கு வந்திருக்காரு. இப்போ இந்த குரூப்போட சண்டை போடும்போது பாத்தீங்கன்னா அமரேந்திர பாகுபலி இறந்த மாதிரியான ஒரு பிம்பம் மகிழ்மதியில ஏற்பட்டோம். அதுக்கான காரணம் கட்டப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டப்பா வந்து மகிழ்மதியிலிருந்து வெளியே விரட்டிடுவாங்க. அதே நேரத்தில் அமரேந்திர பாகுபலி வந்து பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருப்பாரு. அவரும் வந்து மகிழ்மதிக்கு வெளியே தான் இருப்பாரு. இது வந்து எபிசோட் 1ல நடந்திருக்கும். எபிசோட் 2ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டப்பா அதுக்கப்புறம் பாகுபலி இவங்க 2 பேரும் மகிழ்மதிக்கு வெளியே என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க, மறுபடியும் இவங்க 2 பேரும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க, மகிழ்மதிக்கு அந்த ஒரு ரத்ன தேவால என்ன ஒரு ஆபத்து வந்தது, ஸோ அப்படின்றத பேஸ் பண்ணி போகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 எபிசோட்ல ஒரு முக்கியமான பிளாட்டா காமிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ஸ்ல நம்ம பாகுபலி அதுக்கப்புறம் பல்வாள் தேவன் கட்டப்பா இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான எதிரினா வந்து பாத்தீங்கன்னா அது அந்த காலத்துக்கே காலகேயனா இருக்கக்கூடிய ரத்ன தேவா தான். அவங்களை எப்படி டிஃபீட் பண்ணாங்கன்றதை நோக்கி தான் இந்த ஸ்டோரி போகுது. டெக்னிக்கலா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான மிஷின்ஸ்லாம் வச்சு அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா மகிழ்மதிக்கு இவன் வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கிறான். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஸ்டோரி வந்து ஒரு யூஸ்வல் ஸ்டோரி தான். பட் மேக்கிங் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை நல்லாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அனிமேட்டட் ஸ்டைல சொல்றேன், ஏன்னா ஒரு இந்தியன் குவாலிட்டியில நல்லாவே பெட்டரா பண்ணியிருக்காங்க.
பட் அந்த பாகுபலியோட ஃபேஸும் பல்வாள் தேவனோட ஃபேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராணா பிரபாஸ் மாதிரி இல்லை. ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தோனி மாதிரி இருக்கு பாகுபலி ஃபேஸ், இன்னொரு ஷாட்டில் வேற ஒருத்தர் ஃபேஸ் மாதிரி இருக்கு. ராணாவோட ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டில் ஹட்ரிக் பாண்டியா மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு ஆக்சுவலாக ஆக்ட்ரஸை போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அவ்வளோ இன்டெப்த்தாக அவங்க இறங்காம மேலோட்டமாக அந்த அனிமேட்டட் டிவி சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து கதை எப்படியா கன்வே பண்ணிடணும் அப்படின்றதுக்காக போராடி இருக்காங்க. பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமேட்டட் டிவி சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு கதையை ப்ராப்பராக சொல்லிட்டாங்க. அதுவும் ஒரு குவாலிட்டியான பட்ஜெட்லேயே சொல்லியிருக்காங்க. மேபி பாகுபலி 3 அந்த படத்துக்கான ஏதாவது ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட்ஸில் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ ராஜமௌலி வந்து மகேஷ் பாபு வச்சு எடுத்துருக்கக்கூடிய படத்துக்கு அப்புறம் பாகுபலி 3 தான் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் தெலுங்கு சினிமாவில் ஓடிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ப்ராஜெக்ட் மேபி கமிங் ப்ராஜெக்ட்க்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு லிங்க் அப்பா அமையலாம். இல்லைனா இதே மாதிரி நிறைய டிவி சீரிஸும் வரதுக்கான ஏதாவது ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கலாம். கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த டிவி சீரிஸ்க்கு நம்மளோட சப்போர்ட்டை கொடுத்தோம், இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் கிடைக்குதுன்னா இதை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக வரும். என்ன கேட்டிங்கன்னா ஓவராலாக ஒரு டீசென்ட்டான ஒரு கண்டென்ட் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். தொடர்ந்து பார்ப்போம். இந்த ஒரு டிவி சீரிஸோட எல்லா எபிசோட்ஸும் பார்த்ததுக்கு அப்புறம் இது பெஸ்டா ஒஸ்டா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த பாகுபலி க்ரௌன் ஆஃப் பிளட் இந்த ஒரு டிவி சீரிஸ் பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த டெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து மீட் பண்றது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.